இம்ப்ரெசிவ் வேவ்ல உங்களை எப்படி நீங்களே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஆஸ் எ காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ காய்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ காலேஜ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேவே நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயமும் தயக்கமும் இருக்கும். ஸோ எப்படி நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாருமே புதுமுகங்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஈவன் காலேஜஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கும், கூட படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே உங்களுக்கு புது ஊராக இருக்கும், எல்லாமே ஒரு ஸ்டேஞ்சஸ், எல்லாருமே புதுசாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் நம்ம போய் நின்று நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் மெடிக்கல் காலேஜில் நீ ஃபஸ்ட்டு பாட்டை எடுத்து வைக்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக, ஸோ பயத்தை தூக்கி போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை எப்படி நம்ம வந்து இம்ப்ரெசிவாக நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ், ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாரும் என்ன கேட்பாங்க, மேஜராக வந்து நேம், ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக போயிட்டு உங்கள் நேம் வந்து சொல்லுங்கள், அந்த நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஃப்ரம் மௌலி ஃப்ரம் நாகர்கோவில் அப்படி கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேர், அந்த நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து நிறையவே தெரியும். ஆக்சுவலாக எதுக்கு வந்து நேம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேமை மற்றவங்க கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனில் கூப்பிட்றதுக்காக ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து உங்கள் பேரை வந்து கூப்பிடும் போது கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும், கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், ஸோ சீனியர்ஸாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் நம்மளோட பேரை கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷனில் கூப்பிட்டாங்க மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பேரை நாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனில் உங்கள் பேரை நீங்கள் வந்து கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ வி ஆர் ஃப்ரம், ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களோட நேட்டிவ். ஸோ நம்ம நேட்டிவை சொல்லும் போது தான் ஸோ நம்ம இதில் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நம்ம நேட்டிவ் பக்கத்தில் இருக்கவங்க, ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கவங்க, அண்ட் தென் வந்து நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க, ஸோ நம்ம நியர்பை நம்மளோட ஊராக இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸோ நமக்கு நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கும், நம்மளோட ஜாயின் பண்ணுறதுக்கும், ஃப்யூச்சரில் சீனியர்ஸ் கூட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஃபேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த ஊருக்கு போனீங்களா உங்களுக்கு வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ இன் ஃப்யூச்சரில் ஆஃப்டர் டிகிரி முடிச்சிட்டப்போ இந்த ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஆஃப் பீப்புள் வந்து கொண்டு வரும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ்மேட்ஸில் எல்லாருக்குமே அவங்க ஊர் வந்து சொல்லும் போது, ஸோ இவங்க இந்த ஊரா, ஸோ இங்கே இந்த ஊரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக வந்து வரும். ஸோ வந்து நிறைய வந்து கனெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ண தான் ஆக்சுவலாக நிறைய வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும் சொல்லப்போனால். ஸோ உங்களோட ஊர் அந்த உங்களோட நேமை கரெக்டாக நீங்கள் வந்து சொல்ல போகும்போது மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய வந்து சொல்ல வரும். ஸோ இதை உங்கள் ஊர் அந்த உங்கள் பேர் நல்லா போல்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். ஸோ இது உங்களோட உரிமை ஆக்சுவலாக. ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் தென் வந்து ஷூவை பார்த்துட்டு கீழே செப்பல்ஸை பார்த்துட்டுலாம் சொல்லாதீங்க. நல்லா போல்டாக இருந்து நல்லா போல்டாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வை யூ சூஸ் த கோர்ஸ், நீ ஏன் இந்த மெடிக்கல் ஃபீல்டை பார்த்து வந்து சூஸ் பண்ண அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லும் போது, ஸோ இட்ஸ் பிகம்ஸ் மோர் இம்ப்ரெசிவ். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவை மனப்பான்மையில் தான் ஆக்சுவலாக அப்படின்ட்டு. அது கடைசி வரை இருக்கணும், ஸோ இருந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ வை யூ சூஸ் த பாத் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ நம்ம ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு ஸ்டோரி சொல்லும் போதோ, இல்லாட்டி ஏதாச்சும் நம்ம இன்சிடென்ட்ஸ், நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோரி சொல்லும் போதோ, ஸோ இவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு, இவங்களால் நான் டாக்டராக இருந்தேன்னா சப்போஸ் இவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டிசீஸ்லேருந்து க்யூர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெசிவ் ஸ்டோரி சொல்கிறதுனாலையோ அப்படி சொல்லும் போது இட்ஸ் பிகம்ஸ் மோர் இம்ப்ரெசிவ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறேன். இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரன் டாக்டரு, நானும் டாக்டரு, என் ஃப்ரெண்டு டாக்டரு அதனால் நானும் டாக்டரு, ரிலேட்டிவ் டாக்டரு அதனால் நானும் டாக்டரு, வீட்டில் படிக்க சொன்னாங்க நானும் படித்தேன், ஸோ இதை டாக்டர் ஆகிட்டேன். ஸோ இப்படி நம்ம சொல்கிறத விட ஸோ யூ கேன் பிகம், ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனலை வச்சு நீங்கள் வந்து சொல்கிறது மூலமாக, இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்டோரி சொல்கிறது மூலமாக, இல்லாட்டி எனக்கு வந்து
ஆக்சுவலாக மக்களிடம் வந்து நல்லா வந்து பேசி அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணி உங்களை ஹெல்த்தி கான்ஷியஸாக வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற. ஸோ இந்த மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் தாட்ஸ் அந்த இது மூலமாக இருந்துச்சுன்னா ஸோ பீப்புள் யூ கேன் நிறைய இருந்து பார்ப்பாங்க யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இது ஒரு இம்ப்ரெசிவ் வே. நல்ல ஒரு ப்ராபப்போ இல்லை ஒரு கோட்டோ கூகுள்லேருந்தோ சாட்ஜிபிட்லேருந்தோ எடுத்து உனக்கு பிடிச்ச இந்த வேர்ட்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது இன்னுமே மெழுகேற்றும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரெசிவ் வேல நம்மளை வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு யாரை மாதிரி அச்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கோலை நோக்கி ஓடினா மட்டும்தான் ஸோ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது தான் நம்ம சொந்த ரீச் வழியை அடைய முடியும். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு கோலுமே இல்லை இதுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஸோ வாட் எவர் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள இருக்கலாம். எம்பிபிஎஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும்னு இருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம். லைக் மெடிக்கல் ஃபீல்டு என்டர் ஆகி சினிமாவில் போனவங்களும் இருக்காங்க. அண்ட் தென் வந்து யூடியூபர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் நிறைய விதத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகணுமோ ஸோ அந்த பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் உங்களோட சீனியர்ஸ் யாராவது இருக்காங்களா, ஸோ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாராவது அந்த மாதிரி தாட்டில் இருக்காங்களா, அண்ட் தென் வந்து அந்த மாதிரி எப்படி மூவ் ஆகுனாங்க ஸோ அவங்களோட நம்ம கனெக்டிவிட்டி பண்ணும்போது தான் ஸோ நமக்கு ஒரு கோலுங்கிறது இருக்கும். கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவுமே ஸோ இவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக இது இன்னுமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்லும் போது ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸாக ஸோ பர்ஃபெக்ட் பாய்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு தோன்றும் ஆக்சுவலாக. ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மற்றவங்களை பார்த்து நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒய் யூ சூஸ் திஸ் காலேஜ் ஆர் திஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும் போது கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணும்போது ஸோ ரியாலிட்டி என்னவோ சொல்லுங்கள். எனக்கு இந்த காலேஜில் தான் சீட் கிடச்சிச்சு அதனால் இந்த காலேஜில் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி சொல்கிறதுல இருக்குது. இல்லை எனக்கு நிறைய காலேஜ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன், நிறைய காலேஜில் சீட் கிடச்சிச்சு ஆனால் எனக்கு இந்த காலேஜ் இன்னும் பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண லெவலுக்கு இந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த க்ரைட்டீரியாவை சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து டே ஸ்காலராக போகிறது ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காலேஜ் பக்கமாக இருக்கு அதனால் நான் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லாக்கி எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பிடிக்கும், இந்த பிளேசஸில் இருக்கிறத பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேசஸை சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன இது எந்த க்ரைட்டீரியாவில் வச்சு நீங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளேசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிளேசஸ் பற்றி நிறைய வந்து விசிட் பண்ண பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய வந்து தெரிய வரும். வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் கோல். ஸோ ஃபியூச்சர் கோல் எதை நோக்கி இருக்க போகுது, அடுத்த 5 வருஷம் கழிச்சு அடுத்த பிஜி பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் டாக்டர் ஆகிறதா இருக்கட்டும், ரிசர்ச் ஃபீல்டில் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ என்ன நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூ கேன் கோல் செட் பண்ண ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ செட்டிங் யுவர் கோல்ஸ் வித் சேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்ம ஒரு கோலை செட் பண்ணி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லும் போது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாக்கிட்டு உன்னோட பக்கத்தில் இருக்கிறவங்களோ ஸோ உனக்கு இந்த கோல் இருக்குல்ல ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக சொல்ல போகும்போது. அந்த ரிமைண்டர் தான் ஆக்சுவலாக நமக்கு இந்த கோலை நோக்கி ஓடவும் செய்ய தோன்றும், அந்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட் டே இந்த கோலை நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அது நம்ம அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே அந்த கோலை நோக்கி ஓடுறதுக்குள்ள ஸ்டெமினாவும் கிடைக்கும். ஸோ இது நம்ம செஞ்சு ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ உங்கள் கோலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் சே இட் ஆஸ் இட் இஸ். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ கொஞ்சம் இம்ப்ரெசிவ் வேவில் நாம் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்மளை வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இது ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இதுதான் காலேஜ் லைஃப். நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட் அண்ட் தென் வந்து உங்கள் பயத்தை உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து
ரொம்பவும் நீங்கள் வந்து முன்னேற்றிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ உங்கள் பயம், ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போல்டாக இருங்க. ஆக்சுவலாக நம்மளோட போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு பேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணவும் அண்ட் தென் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு தயக்கம் இல்லாத அளவுக்கு அவங்களும் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி பழகுவோமோ இன்ட்ரோவர்ட்டாக இல்லாமல், ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ற மாதிரி நம்ம வந்து மற்றவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டா மட்டும்தான் ஸோ நமக்குள்ளே ஒரு போல்ட்னஸ்ங்கிறது கண்டிப்பாக வந்து வரும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இதுதான் மற்றவங்களுக்கு இருக்கும் நமக்கு இருக்க ப்ரொஃபஷனல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்தே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிகம் எ வெரி பிக் ஃபியூச்சர் அண்ட் ஷைனபிள் டாக்டராக இருப்பீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் தென் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் காலேஜில் எப்படி வந்து செல்ஃப் இன்ட்ரோ நடந்துச்சு அண்ட் தென் வந்து நீங்கள் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, உங்கள் காலேஜில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். டாடா, பை பை. ஸ்டே டியூன் வித் மீ கைஸ்.